ஒருவருடைய மரணத்தை குறித்து நாம் கேள்விப்படும் போது, அல்லது நமது ஏரியாவிலே ஒரு வீட்டிலே மரணம் நடைபெற்றதற்குரிய ஒரு அறிகுறி காணப்படும் போது, அதாவது ஒரு தெருவிலே ஒரு மரணம் ஏற்பட்டதற்கு ஒரு அடையாளம், ஷாமியானா போட்டிருப்பார்கள், வெளியே சேர் போட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருப்பார்கள். ஒரு வீட்டிலே ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த மரணத்தை குறித்து சில கேள்விகள் நமக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கும். பொதுவாக பல கேள்விகளை கேட்பார்கள். அந்த ஏரியாவிலே ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் முதலாவது என்ன கேள்வி கேட்பார்கள்? யார் இறந்தது என்று கேட்பார்கள். இரண்டாவதாக எப்போது இறந்தார் என்று கேட்பார்கள். மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்பார்கள், எப்படி இறந்தார் என்று கேட்பார்கள். 3 கேள்விகளை உங்களுக்கு முன்பாக வைத்து, யார் இறந்தது, எப்போது இறந்தார், எப்படி இறந்தார், இந்த 3 கேள்விகளுக்குமே எளிதாக பதில் சொல்லிவிடலாம். யார் இறந்தார் என்றால் சோ அண்ட் சோ, அவர் ஒருவேளை குப்புசாமியா இருக்கலாம், இல்லாட்டு அந்தோனி சாமியா இருக்கலாம், இல்லாட்டா பீர்பாலா இருக்கலாம், யாரோ ஒருவரா இருக்கலாம். கேட்டீங்களா? சோ அண்ட் சோ, குறிப்பிட்ட ஒரு நபர். யார் இறந்தார் என்பதற்கு அங்கே பதில் உண்டு. குறிப்பிட்ட நபர் இறந்து விட்டார் என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்போது இறந்தார் என்று சொன்னால், நேற்றைக்கு இறந்தார், அல்லது இன்றைக்கு காலையில் தான் இறந்தார், 12 மணிக்கு இறந்தார் என்று 2வது கேள்விக்கும் நாம் பதில் சொல்லிவிடலாம். 3வது எப்படி இறந்தார். எப்படி இறந்தார் என்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? பல நாட்களாக வியாதியா இருந்தார், அவர் அதனால் மரித்து போய்விட்டார். இன்னொன்று, நன்றாகத்தான் இருந்தார், திடீரென்று மாரடைப்பு வந்தது, திடீரென்று போய்விட்டார். இல்லாவிட்டால் காலையில வாகனத்தை எடுத்துக்கொண்டு போனார், ஆக்சிடென்ட்ல செத்து விட்டார். இந்த 3 காரியங்களும் நாம் விரும்பாமல் நமக்கு நடக்கிற மரணம். ஆனால் சில மரணங்கள் உண்டு. எப்படி செத்தார்? அவர் தூக்கு போட்டு செத்து போயிட்டார், அவர் மருந்து குடிச்சு செத்து போயிட்டார். இன்னும் ஒரு காரியம் உண்டு. எப்படி செத்தார்? அவர் போகும்போது அவருடைய எதிரிகள் எல்லாம் கொலை செஞ்சுட்டாங்க. இப்படி சாவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த 3 கேள்விகள் மட்டுமல்ல, மேலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது. எந்த மனிதனுக்கும் கேட்கப்படாத ஒரு கேள்வி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்திலே ஒரு மனிதன் மரிப்பார் என்றால் யார் இறந்தது, எப்போது இறந்தார், எப்படி இறந்தார் என்றெல்லாம் கேள்விகளை கேட்கலாம். இயேசுவுக்கும் அப்படிப்பட்ட பதில் உண்டு. யார் மரித்தார் என்றால் உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட மனிதனை சொல்லலாம், இயேசு மரித்தார். மற்றவர்களை குறித்து சொல்லும் போது எப்போது மரித்தார்? அவர் மரிப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை, திடீரென்று மரித்து போய்விட்டார். நேற்றைக்கு மரித்தார், இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு நினைச்சோம், எங்க அப்பா எங்க அம்மா திடீர்னு போயிட்டாங்க என்று நினையாத நாளிகையிலே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு என்ன பதில்? எடுத்து வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேதத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு பதில் எழுதப்பட்டிருக்கிறது. உலக மனிதன் எப்படி செத்தான் என்று, எப்போது செத்தான் என்று கேட்கும் போது நாளை குறிப்பிடுவார்கள். இந்த நாளிலே அவர் சாவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இந்த நாளில், இந்த நாளிகையில், இந்த மணி நேரத்தில் நடக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் குறித்து வைத்தாரே, அந்த குறித்த நேரத்தில் இயேசு மரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரித்திரத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய காரியம். உலக மக்கள் மரிக்கும் பொழுது திடீரென்று மரிக்கிறார்கள். ஆனால் இயேசு திடீரென்று மரிக்கவில்லை, குறித்த நாளிலே மரித்தார். தானியேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது 70 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் பைபிள் ஸ்டடி வந்தவங்களுக்கு அந்த 70 வாரம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 490 ஆண்டுகள். எபிரேயர்கள், யூதர்கள் தங்களுடைய வருஷத்தை கணக்கிடும் போது 7 என்று சொல்லும் போது 7 நாட்கள், 7 வாரங்கள், 7 வருடங்கள் என்று அவர்கள் கணக்கிடுகிறார்கள். எனவே 490 ஆண்டுகள் முடிந்தவுடனே, எந்த 490? தேவாலயம் கட்டப்பட்டு, இடிக்கப்பட்ட தேவாலயம் மீண்டுமாக செருபாபேல் மூலமாக கட்டப்பட்டு 490 ஆண்டுகள் முடிந்த பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட அந்த மரணம் குறிப்பிட்ட காலத்திலே இயேசுவுக்கு நடந்தது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திடீரென்று மரிக்கவில்லை. அவர் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவராக இருக்கிறபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் தப்பிக்க முடியும், அவரை யாரும் கொலை செய்ய முடியாது. ஆனால் குறிப்பிட்ட இந்த நாளிலே அவர் மரிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டபடினால் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் மரித்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? எப்படி மரித்தார்? சிலர் சொல்லுவாங்க, உலக மனுஷனுக்கு சொல்லும் பொழுது அவர் வயசாகி மரிச்சிட்டாரு, அல்லது வியாதி வந்து மரித்தார், மாரடைப்பு வந்து மரித்தார், விபத்து வந்து மரித்தார் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரு பாவமும் அறியாத தெய்வம். மற்றவரெல்லாம் வியாதியில் இருந்தார் அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இயேசு எப்படி இருந்தார்? அவர் கொலை செய்யப்பட்டார், ரத்தம் சிந்தி மரித்தார். அன்பானவர்களே, ஒருவனை கொலை செய்யும் போது ரத்தம் சிந்தும். தலையை வெட்டுகிறார்கள், கையை வெட்டுகிறார்கள், கத்தி எடுத்து வயிற்றில குத்துகிறார்கள், ரத்தம் சிந்தி மரித்தார். உலக மனிதன் ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஏன்? ஒருவேளை அவர்கள் செய்யலாம், அவர்கள் சொல்லலாம், அவன் பிறனை ஏமாற்றி விட்டான், எனவே ஏமாற்றப்பட்டவன் அவனை கொலை செய்தான். இல்ல, இவன் வேறொருவனை கொலை செய்தான், பழிக்கு பழி வாங்கும் போது அவனை கொலை செய்து விட்டார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் வியாபாரத்தில் போட்டி, எனவே அவனை கொலை செய்தார்கள் என்று ஒருவனை கொலை செய்வதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசுவை கொலை செய்வதற்கு எந்த காரணமுமே இல்லை. ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார்? ஒரு பாவமும் அறியவில்லை என்று வேதத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதனை கொலை செய்வார்கள் என்றால் அவன் கொலை செய்யப்படுவதற்கு தகுந்த காரணங்கள் இருக்கும். ஒருவேளை நகைக்காக கொலை செய்திருக்கலாம், ஏதோ ஒன்றுக்காக கொலை செய்திருக்கலாம். இயேசுவிடத்தில் ஒன்றுமே இல்லையே, அவர் ஒரு அங்கீதானே போட்டிருந்தார், பின்பு ஏன் அவரை கொலை செய்தார்கள்? இதற்குரிய விடையை சீக்கிரத்திலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் தற்கொலை செய்து கொள்வார்கள். தற்கொலை செய்வதற்கு காரணம் கடன் பிரச்சனை, வியாதி, அவமானம் தாங்க முடியல, இப்படியெல்லாம் பல காரணங்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து தற்கொலை செய்து கொள்ளவில்லை. சிலர் சொல்லுங்க, அவர் வழியே போய் தன்னை ஒப்பு கொடுத்தாரு, தானே போய் செத்தாரு. இல்லை, வேதத்தில் முன்குறிக்கப்பட்டபடி இப்படித்தான் மரிப்பேன் என்பதை முன்பாகவே சொல்லியிருந்தார். மனுஷகுமாரனை பிடித்து சிலுவையிலே அறைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆண்டவர் சொன்னபடியே அவர் மரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாவமும் செய்யாத அவரை ஏன் கொலை செய்தார்கள்? உலகத்திலே ஒரு மனிதனை கொலை செய்தால் அவன் தவறு செய்தான், எனவே கொலை செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏன் கொலை செய்தார்கள்? அவர் ஒரு பாவமே செய்யவில்லையே. காரணம் என்ன? வாசியுங்கள். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பாவமும் அறியாத அவரை ஏன் கொலை செய்தார்கள்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி. அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்றால், சாபத்தில் இருக்கிற மக்களுடைய சாபத்தை நீக்குவதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இடையிலே வருகிற வார்த்தை, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் சுமர பண்ணினார், விழ பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கவனிங்கள், இயேசு கொலை செய்யப்பட்டார். கொலை செய்வதற்கு அவர் எந்த தவறும் செய்யவில்லை. அவர் பாவமே செய்யாத ஒரு பரிசுத்தமான தெய்வம். ஆனால் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பதற்கு முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், ஏற்கனவே பைபிள்ல எழுதப்பட்ட காரியங்கள் என்ன? நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் சுமக்கும்படியாக. அப்ப அவர் அவருக்காக கொலை செய்யப்படவில்லை, மற்றவர்களுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம் எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அக்கிரமத்தை எல்லாம் தேவன் அவர் மேல் விழ பண்ணினார். நன்றாய் கவனிங்கள். இங்கே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யார் இறந்தது, எப்போது இறந்தார், எப்படி இறந்தார் என்கிற 3 கேள்விகளுக்கு பதில் உண்டு.
ஆனால் எந்த மனிதனையும் பார்த்து அவர் யாருக்காக மரித்தார் என்கிற கேள்வியை கேட்க முடியாது. முழு உலகத்திலும் இருக்கிற எந்த மனிதன் செத்தாலும் அவர் யாருக்காக ஐயா செத்தார் என்று யாரும் கேட்க முடியாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தில் மட்டும்தான் அவர் யாருக்காக செத்தார் என்கிற கேள்வியை கேட்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது அவர் அவருக்காக சாகவில்லை, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சாபத்தை நீக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை நீக்கும்படியாக, இனம், ஜாதி, மொழி, வேதங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு எல்லா மனிதருக்காக அவர் கொலை செய்யப்பட்டாராம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்காக இயேசு அன்றைக்கு கொலை செய்யப்பட்டார். நீங்கள் அவரை நிராகரிக்கலாம், நீங்கள் அவரை வேண்டாம் என்று சொல்லலாம், ஆனால் அவருடைய அன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களுக்காக சிலுவையிலே வெளிப்பட்டதாக இருக்கிறது. எதற்காக இறந்தார்? 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். அதற்கு மேலுள்ள வசனத்தை வாசிக்கலாம். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாருங்க, அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. தொடர்ந்து வாசியுங்கள். பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். 23ஆம் வசனத்தை வாசிங்க. அதான வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். கவனிங்கள், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவாகிய தேவனிடத்தில் தன்னை ஒப்புவித்தார். எதற்காக? இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நன்றாக கவனிங்கள். நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்காக. பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த மனிதன் பாவம் செய்தாலும் இப்பொழுது தண்டனை கிடைக்காது. அவன் மரித்த பின்பு அவனுடைய ஆன்மா நரகத்துக்கு நேராக கொண்டு போகப்படும். சிலர் சொல்லுகிறார்கள், நான் இவ்வளவு பாவம் செய்தேன், அந்த ஆண்டவர் என்னை தண்டிக்கவே இல்லையே, என்னை கண்டிக்கவே இல்லையே, என்னை அடிக்கவே இல்லையே. இல்லை, அவர் உனக்கு இன்னும் தருணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் உன்மேல் அன்பாய் இருக்கிறார். உன்னை அடிப்பார் என்றால் எப்பொழுதோ அடித்து உன்னை சாகடித்திருக்கலாம், நீ நரகத்துக்கு போயிருப்பார். ஆனால் நீ ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், அவருடைய அன்பை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் உன்மேல் இரக்கமாயிருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்திலே ஒரு மனிதன் மரித்தான் என்றால் நரகத்துக்கு தான் போக வேண்டும். அன்புள்ள தெய்வம் அதை செய்ய விரும்பாமல் வெறுமனே உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லவில்லை, பாவத்துக்குரிய தண்டனையை செலுத்தித்தான் ஆக வேண்டும். அதுதான் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். எனவே அவர் தன்னுடைய குமாரனை, அதாவது தானே மனுக்குலமாக இந்த உலகத்தில் வந்து மனு உருவாக இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்காக ஜீவனை கொடுத்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? யாருக்காக மரித்தார்? நமக்காக. வேதத்தில் வாசிங்கள். ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எதற்காக மரித்தார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். ஏன் எதற்காக மரித்தார்? முதலாவது கேள்வி, எதற்காக மரித்தார்? வாசிங்க. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். பாவியாக மரிக்கவில்லை, பாவத்துக்கென்று அவர் மரித்தார். நீங்களும் நானும் பாவம் செய்தோமே, இந்த பாவம் நம்மை விட்டு நீங்கும்படியாக, இந்த பாவம் நம்மை விட்டு அகலும்படியாக பாவத்துக்கென்று மரித்தார். நல்ல கவனிங்கள். உலகத்தில் மரிக்கிற மனிதன் பாவியாக மரிக்கிறான், பாவம் செய்கிறான், பாவியாகவே மரிக்கிறான். ஆனால் இயேசு பாவத்துக்கென்று மரித்தார். அப்ப இயேசுக்கு எக்ஸ்ட்ரா கேட்கப்படக்கூடிய கேள்வி, எதற்காக மரித்தார்? ஒரு ஆள் செத்து போயிட்டான, ஏன் செத்தாருன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா சாவு எல்லாருக்கும் உண்டு. பெரிய அதிகாரியா இருந்தாலும், அரசனா இருந்தாலும், அல்லது நல்ல காரியங்களை போதிக்கக்கூடிய மத தலைவர்களா இருந்தாலும், கட்சி தலைவர்களா இருந்தாலும், தேசத்துக்கு நல்ல தொண்டாற்றினவர்களா இருந்தாலும், ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மிஞ்சி மிஞ்சி போனா 113 வயசு வரைக்கும் வாழலாம். அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்க. உலகத்துல வயசான அம்மா 113 வயசு ஜப்பான்ல இருந்தாங்க. அவங்களும் 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மரணத்தை அவர்கள் கண்டடைந்துதான் ஆக வேண்டும். ஏன் இறந்தார் என்று கேட்க முடியாது. ஆனால் இயேசு எதற்காக இறந்தார் என்று கேள்விக்கு பதில் உண்டு. பாவத்துக்கென்று அவர் மரித்தார். சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், யாருக்காகவோ மரித்தார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அவர் பாவத்துக்கென்று மரித்தார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம். இங்கே எதற்காக மரித்தார், ஏன் அவர் உயிரை கொடுத்தார் என்றால் தெளிவாக வேதம் சொல்லுகிறது. திரும்ப வாசிங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. நன்றாக கவனிங்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். தேவனை விட்டு தூரமாய் வந்து விட்டோம். முழு மனுக்குலமும் தேவனை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே
தேவனுடைய சமாதானம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவன் கொடுக்கிற நிம்மதி வாழ்க்கை இல்லை. இதை தேடித்தான் மனிதன் பல விதங்களில், பல மார்க்கங்களில், பல மதங்களில் அலைந்து கொண்டிருக்கிறான். தேவனை விட்டு பிரிந்து விட்டான். தெய்வீக சந்தோஷமோ, தெய்வீக நிம்மதியோ, தெய்வீக சமாதானமோ இல்லை. இது எப்பொழுது கிடைக்கும்? தேவனிடத்தில் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இதை தேடி பல சடங்குகள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்களை மனிதன் செய்து பார்க்கிறான். வெளியே அவன் அமைதியாய் காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே பல போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு எதற்காக மரித்தார்? அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட நம்மை மீண்டுமாய் தேவனிடத்திலே சேர்ப்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரிந்து கிடக்கிற மனுக்குலம், முழு உலகமும் தேவனை விட்டு பிரிந்து கிடக்கிறது. இந்த பிரிந்து கிடக்கிற மனுக்குலத்தை மீண்டுமாய் தேவனிடத்திலே சேர்ப்பதற்காக ஆண்டவர் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. இன்னொரு கேள்வியை கேட்கலாம். முதல் கேள்வி என்ன? இயேசு எதற்காக மரித்தார்? எதற்காக மரித்தார்? பாவத்துக்கென்று மரித்தார். சாபத்தை நீக்குவதற்காக மரித்தார். அக்கிரமத்தை தொலைப்பதற்காக மரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக மரித்தார். யாருக்காக மரித்தார்? அடுத்த கேள்வி என்னது? யாருக்காக மரித்தார்? யோவான் 1 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசு கிறிஸ்துவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் பார்த்தபோது அவர் மனிதனாக இந்த பூமியில இருக்கிறார். ஆனால் யோவான் அவரை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி. மனிதன் பாவம் செய்யும் போது தன்னுடைய பாவத்தை பிராயச்சித்தம் செய்து கொள்வதற்கு மிருகங்களை பலியிடுவான். நான் சிறு பையனா இருக்கும் பொழுது எங்க குடும்ப வழக்கத்தின்படி வருடத்துக்கு ஒரு முறை நாங்கள் குலதெய்வம் என்று நம்பின இடத்திலே போய் நாங்கள் ஆடு வெட்டி பொங்கல் வைத்து நாங்கள் கொண்டாடி விட்டு வருவோம். ஏனென்றால் அந்த வருடம் முழுவதும் எங்கள் மேல் இருந்த அந்த சாபங்கள் தொலைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எனவே ஆட்டுக்குட்டி என்பது பலி செலுத்தப்படுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மிருகம். இங்கே யோவான் மனிதனாக வந்த தெய்வத்தை ஒரு மிருகத்தை போல பார்க்கிறார். ஏன்? சற்று யோசித்து பாருங்கள். பார்ப்பதற்கு அவர் ஆட்டுக்குட்டி போல 4 காலிலே நடந்து வரவில்லை. அவர் தேவனுடைய மகிமையின் தற்சொரூபமாய் இருந்தவர். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வருகிறார். ஆனால் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவர் சாதாரண மனிதன் மட்டுமல்ல, முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்க போகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்த்தார். அப்ப இயேசு யாருக்காக மரித்தார்? கிறிஸ்தவர்களுக்காக மரிக்கவில்லை, யூதர்களுக்காக மரிக்கவில்லை, முழு உலகத்திற்காக மரித்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முழு உலகத்தில் இருக்கிறவர்கள் யார்? கருப்பனோ, வெள்ளையனோ, மஞ்சளா இருக்கிறவனோ, எந்த கலரோ, எந்த பாஷையோ, எந்த மதமோ யாரா இருந்தாலும் மனிதன் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரித்தார். அவர் குறுகின மனமுடைய தெய்வம் அல்ல. குறிப்பிட்ட மக்களுக்குத்தான் நான் தெய்வம், மற்றவர்கள் என்னை ஆராதிக்க கூடாது, என் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் பரந்த மனப்பான்மை உள்ளவர். ஏனென்றால் மனிதனை படைத்ததே அவர்தான். அந்த தெய்வம் தான் நான் படைத்த என் மனிதன், என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று வந்தார். யாருக்காக மரித்தார்? சொல்லுங்க. முழு உலகத்திற்காகவும் ஆண்டவர் மரித்தார். எபிரேயர் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரம் 9 வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். எபிரேயர் 1 அதிகாரம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. நல்ல கவனிங்க. யாருக்காக? இயேசு எதற்காக மரணத்தை? அவர் ஜீவனுள்ளவர். நல்ல கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னில் தானே ஜீவனுடையவர். அவரை யாரும் சாகடிக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. அவர் தெய்வமாக இந்த பூமியில மனிதனாக வந்தார், அதே சமயத்தில் தெய்வமாகவும் இருந்தார். அவரை யாரும் சாகடிக்க முடியாது. ஆனால் இந்த பூமியில வந்தது எதற்காக? மரணமே அவருக்கு கிடையாது. அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வம் இந்த பூமியில எதற்காக வந்தார்? பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படியாக வந்தார். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதன், பூமியில யார் எந்த மனிதன் இருக்கிறார்? அது ஆஸ்திரேலியா கண்டமா இருக்கட்டும், ஆப்பிரிக்கா கண்டமா இருக்கட்டும், ஐரோப்பா கண்டமா இருக்கட்டும், அண்டார்டிகாவா இருக்கட்டும், ஆசியா கண்டமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக
ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ராஜாக்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ஆகாரத்தை ருசி பார்க்க வேணால் ஆட்கள் இருக்கிறார்கள். ருசி பார்ப்பது என்பது ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக நாம் ருசி பார்ப்பது. நாம் எல்லாரையும் விலை கொடுத்து வாங்குவதற்காக எல்லாருக்காகவும் ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நீங்க ஒரு ஸ்வீட் கடைக்கு போகும்பொழுது வாங்குவதற்கு முன்பாக நல்லா இருக்குமான்னு கேட்டா, சார் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க சார்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா வாங்குவீங்க, ருசி பார்த்து அதை வாங்குவீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனை ஏற்கனவே ருசி பார்த்து இருக்கிறார். அவன் ஆன்மா விலையேற பெற்றது. அதை அப்படியே விட்டுவிட மனமில்லை. எனவேதான் முழு மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். யாருக்காக மரித்தார்? உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்காகவும் மரித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம். கொஞ்சம் ஆழமாக போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, முழு உலகத்தை விட்டுட்டு இப்ப எங்க வந்துச்சு? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. யாருக்கு அன்பு கூர்ந்து? நம்மிடத்தில். ஒரு குறிப்பிட்ட குழு வந்துருச்சு. முழு உலகம் இப்பொழுது ஒரு கூட்ட ஜனம். உலகம் என்றால் பூகோள ரீதியான இடம் அல்ல, மக்கள் கூட்டம். நம்ம எல்லாருக்கும் வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும். போதும். இங்க பாருங்கள், பாவியா இருந்த மனிதனுடைய பாவத்தை கழுவினார் நாம் எல்லாருக்காகவும். சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசு யாருக்காக மரித்தார்? எல்லாருக்காகவும் ஆண்டவர் மரித்தார். இது பொதுவான அறிவு. இயேசு யாருக்காக மரித்தார்? பாவிகளுக்காக மரித்தார். இயேசு யாருக்காக மரித்தார்? அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இயேசு யாருக்காக மரித்தார்? உலக மக்களுக்காக மரித்தார். இயேசு யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார். ரோமர் 5 அதிகாரம் 8 வசனத்தில் வேதம் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக. இங்கேயும் கூட்டாஞ்சோறு ஆக்குறது போலதான் இருக்கு, நாம் நமக்காக என்று. ஆனால் இந்த அறிவு பொதுவாக இருக்கக்கூடிய அறிவாயிராதபடி அதை என்னுடைய வாழ்க்கைக்கு என்று நான் விசுவாசிக்க வேண்டும். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த மரணத்தை நான் எப்படி எனக்கு சொந்தமாக்க முடியும்? வாசியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட. ஒவ்வொரு வார்த்தை முக்கியம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஐயா, நமக்காக என்கிற நிலைமை மாறி இங்கே தனிப்பட்ட முறையில இயேசுவோடு தன்னுடைய உறவை வைத்துக் கொள்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் எழுதும்போது நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பொதுவாக பேசுகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கிற புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கக்கூடிய விடுதலை உங்களுக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காது. அதை உங்களுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட அனுபவமாக மாற்ற வேண்டும். அவர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலை போல விசுவாசிக்க வேண்டும். சரி, இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மரணத்தை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது இயேசு எனக்காக மரித்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து சாபங்களை நீக்கினார், அக்கிரமங்களை நீக்கினார், பாவங்களை நீக்கினார். நாம் எல்லாருக்காக அடிக்கப்பட்டார், நாம் எல்லாருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வர வேண்டும் என்றால் பின்னாடி எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? இயேசுடைய மரணத்தினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் கிட்டத்தட்ட 12 ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த 12 ஆசீர்வாதங்களையும் 15 நிமிடத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும்.
இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது சரித்திர நிகழ்ச்சியாய் இல்லாதபடி உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும் பொழுதுதான் இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். சரித்திர நிகழ்ச்சி, இயேசு மரித்தார் என்பது ஒரு கதையில் எழுதப்பட்ட சம்பவம் அல்ல, சரித்திரத்தில் நடந்த சம்பவம். எனவேதான் முழு உலகத்திலும் இந்த நாள் லீவு விடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு அடையாளம் உண்டு, சரித்திரம் உண்டு. ரோம அரசாட்சியிலே அவர்களுடைய அந்த புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய டைரியில எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் எருசலேமை சுற்றிலும் வாழ்ந்து இருந்ததான மக்கள் அதை கண்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் வாழ்ந்த எல்லா நாட்டுக்கும் அந்த சத்தியம், அந்த சம்பவம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. எனவே இது ஒரு கட்டுக்கதை அல்ல, கதையில் வரக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல. இயேசு நமக்காய் மரித்தார், இயேசுவை சிலுவையில் அடித்துக் கொண்டார்கள். சிலர் சொல்றாங்க, இயேசுக்கு சோப்பு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது வாசிச்சோம் இல்லையா, இவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை, மற்றவர்களை எப்படி ரட்சிக்க போகிறான். நன்றாய் கவனிங்கள், இயேசு ஒரு பார்வை பார்த்திருந்தால் அத்தனை பேரும் கீழே விழுந்திருப்பான், அத்தனை பேரும் எரிஞ்சு போயிருப்பான். யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான் சொன்னாரு, அத்தனை பேர் பின்னிட்டு விழுந்துட்டான். நான் தான் சொன்ன உடனே விழுந்துட்டான். அப்ப அந்த தெய்வத்தை பிடிக்க முடியுமா? அவரை சிலுவையில் அடிக்க முடியுமா? அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மேல என் மேல வச்சிருக்கிற அன்புனால. சம்பவத்தை வாசித்தேன் பேப்பர்ல. மகனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்பாட்ட கேட்கிறாங்க, ஒரு கிட்னி உங்க மகனுக்கு தருவீங்களா? ஐயோ முடியாது, நானே ரொம்ப வீக்கா இருக்கேன். எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு கிட்னியை தர்றதுக்கு யோசிக்கிறாங்க, ஒரு பாட்டிலுக்கு மேல அதிகமா ரத்தம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு சொட்டு கூட ரத்தம் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் நமக்காய் சிந்தினார். அதை எனக்காக சிந்தினார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த குட் ஃப்ரைடே நாளிலே இன்னும் நீங்க பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்னும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்காமல் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களோடு கூட பேசுகிறார். உனக்காக நான் மரித்தேன், உன்னை மீட்பதற்காக நான் மரித்தேன். இன்னும் எத்தனை நாட்கள் நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? இன்னும் எத்தனை நாட்கள் நீ சாபத்துக்குள்ளே கிடக்க போகிறாய்? சில குடும்பங்களில் சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், போராட்டங்கள். ஏன்? இது நியாயப்பிரமாணத்தின் சாபம். இதிலிருந்து விடுவிக்க இயேசு வந்தார். ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்று நம்ப வேண்டும். இரண்டாவதாக, நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு என் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நான் காக்கா எறும்புக்கு கூட எந்த தீங்கு செஞ்சது கிடையாது, யாருக்கு எந்த தீங்கு நினைச்சது கூட கிடையாது, மனசால நினைச்சது கிடையாது. எனக்கு நான் எப்படி பாவியாக முடியும்? பாவத்தில் 2 பாவம் உண்டு. ஒன்று ஜென்ம பாவம், இரண்டாவது கர்ம பாவம். கர்ம பாவம் என்பது ஒருவன் செயலில் காட்டுகிற தவறான காரியங்கள். குடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, உடம்புக்கு எடுத்துக்கிறது, இப்படி பல காரியங்கள் உண்டு. இது கர்ம பாவம். ஜென்ம பாவம் என்பது ஆதாம் பாவம் செய்த போது அந்த ரத்தத்தில் கலந்த பாவம் முழு மனு குலத்துக்குள்ள வந்திருக்கு. பொறாமை, எரிச்சல், கபடு, கோபம், வன்கண், இல்லைங்களா, பொறாமை, போட்டி, இதெல்லாம் எங்க இருந்தா வருது? இந்த ரத்தத்துல இருந்தா வருது. இப்படிப்பட்டவங்க தங்களை நல்லவன் சொல்ல முடியுமா? இதுதான் ஜென்ம பாவம். எனவே ஜென்ம பாவம், கர்ம பாவம் 2 பாவம் உண்டு. இந்த 2 பாவம் தொலைப்பதற்கு தான் இயேசு வந்தார். இந்த அடிப்படையிலே நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும்.1 யோவான் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 8-9 வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 9ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 2 காரியத்தை இங்கே சொல்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். 2வது, நீ பாவி என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்தால் போதும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பல மார்க்க மதத்தினர்கள் அவர்கள் தங்களுடைய பாவம் தொலைவதற்காக பல நேர்த்தி கடன் எடுக்கிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த பாவம் உள்ளேதான் இருக்கிறது. அதே சமயத்தில் கிறிஸ்தவர்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள், மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் பாவத்தை அறிக்கையிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, நீ பாவம் செய்தும் சபையில ஒரு பரிசுத்தவானை போல நீ மறைந்து வாழ்வாயானால் உன் பாவத்தை மறைக்கிறாய். நீ பாவத்தை மறைத்து வாழும்போது நீ வாழ்வடைய மாட்டாய்.
வாழ்வடைய மாட்டாங்கிறது சரியான தமிழ் வார்த்தை என்னது? உருப்பட மாட்டாங்கிறதான். பாவத்தை மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்க. வெளியே நல்ல பிள்ளை போல தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ளே பாவம், வீட்டுக்குள்ளே பாவம், பல பாவங்கள் உனக்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நல்ல பிள்ளை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பாவத்தை மறைக்கிற வரைக்கும் உன்னால் வாழ்வடைய முடியாது. ஆண்டவர் இயேசு பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். அதே சமயத்தில் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதை அறிக்கை செய்கிறவன் மட்டுமல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய வார வாரம் சில சபைகள்ல போய் பாவ அறிக்கை செய்யறாங்க. பாவ அறிக்கை செஞ்சுட்டு அதுக்குரிய காணிக்கையை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் அதைத்தான் செய்யறாங்க. ஆவிக்குரிய சபைக்கு வந்தாச்சு, பிரசங்கம் கேட்கும் போது ஒப்பு கொடுக்கிறோம், திரும்ப போய் அதே பாவத்தை செய்யறோம். ஐயோ முடியலட்டு அவங்களும் நரகத்துக்கு போவாங்க, நீங்களும் நரகத்துக்கு தான் போவீங்க. பாவத்தை அறிக்கை செய்வது முக்கியமல்ல, அதை விட்டு விட வேண்டாம். ஆமென் சொல்லுமா? இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பாவத்தை நீ விட்டு விடாமல் இருப்பாயானா கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நீ விட வேண்டிய பாவத்தை விடு, அப்பொழுதுதான் உனக்கு இரக்கம் கிடைக்கும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெற மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். உன்னை பரிசுத்தமாய் மாற்ற விரும்புகிறார். நீ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு அறிக்கை செய்த பாவியாக அல்ல, சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவானாய் இருக்க கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக சபைகள்ல அநேக இடங்கள்ல அறிக்கை செய்த பாவியாக இருக்கிறார்கள். சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நான் அறிக்கை செஞ்ச பாவியா அல்ல, சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவானா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்கள். கீழ்வு பகுதி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்குதா? நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், கழுவுகிறார். மூன்றாவதாக, முதலாவது இயேசு எனக்காய் மரித்தார் என்று நம்ப வேண்டும். இரண்டாவதாக என் பாவத்தை அறிக்கை செய்து நான் விட்டுவிட வேண்டும், அப்பொழுது இரக்கம் கிடைக்கும். மூன்றாவதாக அவருடைய மரணத்தோடு என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். வாசிங்கள் ரோமர்களின் நிருபம் 6 அதிகாரம் 4, 5, 8 வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே. ஹலோ, ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்தவங்க மட்டும்தான் அவருடைய மரணத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். அவருடைய திறந்து வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நன்றாக கவனிங்கள். உயிர்த்தெழுகிற நாளிலே நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். அதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது ஒரு பெந்தெகோஸ்தே சபையினுடைய சட்டம் அல்ல, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு அல்ல. நீங்கள் இயேசுவின் மரணத்தோடு உங்களை இணைத்துக் கொண்டால் தான் உயிர்த்தெழுதலின் அந்த சாயலிலும் நீங்கள் எழுந்து வர முடியும். எனவே மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்படுவதற்கு அடையாளம் தான் இந்த ஞானஸ்நானம். இன்னைக்கு வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காட்டா ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படுங்கள். வாசிங்கள் தொடர்ந்து 8 வசனம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 3 காரியங்களை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் நமக்காக என்கிற நிலை மாறி எனக்காக என்று நான் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? நமக்காக என்கிற முழு உலகத்திற்காக என்கிற நிலைமை மாறி எனக்காக மரித்தார், நான் ஒரு பாவி, எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். மூன்றாவதாக அவருடைய மரணத்தில் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதான் ஞானஸ்நானம். இப்படி இணைத்துக் கொண்டால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு வரப்போகிறது. ஆமென் சொல்லுவோமா? இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கிறது, அதற்குள்ள உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? வேகமாய் வாசிக்கலாமா? மத்தேயு 26 அதிகாரம் 28 வசனம். மத்தேயு 26, 28.
இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், இயேசு எப்படி மரித்தார்? இரத்தம் சிந்தி மரித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எப்படி மரித்தார்? இரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய விழாவிலிருந்து இரத்தம் அடிந்தது. கைகள், கால்கள், தலை எல்லா இடத்திலிருந்து இரத்தம் சொட்ட சொட்ட மரித்தார். ஏன்? அவரை வேறு விதத்தில் தூக்கில் போட்டு கொண்டிருக்கலாமே. ஏன் இரத்தம் சிந்தி மரித்தார்? வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவியான மனிதனுக்காக பரிசுத்தமான தெய்வம் பரிசுத்தமான இரத்தத்தை சிந்த வேண்டியது அவசியம். இதுதான் முன் குறிக்கப்பட்ட அந்த காலத்தின்படி இயேசு பாவம் இல்லாத தெய்வம், பாவிகளுக்காக பாவத்துக்கென்று அவர் மரித்தார், இரத்தம் சிந்தி மரித்தார். இந்த இரத்தம் எதற்காக? என்னுடைய பாவ மன்னிப்புக்காக. அல்லே சொல்லுமா, இந்த இரத்தம் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது. கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். இயேசு சொன்னார், அநேகருக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்புக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாவ மன்னிப்புக்காகத்தான் இந்த இரத்தம் சிந்தப்பட்டது. இயேசுவின் இரத்தத்தினால் தான் பாவ மன்னிப்பு. நீங்க எந்த சடங்குகள் செஞ்சாலும் சரி, எந்த சம்பிரதாயம் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. நீங்க உங்களை நீங்களே ஆற்றி தேற்றிக் கொள்ளலாம், உங்களுக்குள்ளே ஒரு முடிவை வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் உங்கள் பாவங்களை மன்னிக்கும். அதுக்கு அடையாளம் என்ன? அது எப்படி உண்மை என்று சொல்வது? முழு உலகத்திலும் எத்தனையோ பாவிகள், கொலைகாரர்கள், குற்றவாளிகள், பயங்கரமா தேசத்தை கலக்கினவர்கள் அநேகர் இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு இன்றைக்கும் பரிசுத்தவான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாட்சிகள் முழு உலகத்திலும் உண்டு. பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோமா? பாவம் மன்னிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். இரண்டாவதாக இந்த ரத்தம் பாவத்தை கழுவி நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிற ரத்தம். எபிரேயர் 13:12 வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி. எந்த ஜனம் என்று சொல்லவில்லை, பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே தம்முடைய ஜனம் என்று யூதர்களை குறித்து சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் உங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களை பரிசுத்தமாக்குகிறது. பாவி என்கிற நிலையிலிருந்து ஒரு பரிசுத்தவான் என்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசம் இல்லையா? நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே இயேசுக்கு ஒப்பு கொடுத்த இயேசுடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்க. முதலாவது ரத்தம் என்ன செய்யும்? பாவத்தை மன்னிக்கும். இரண்டாவதாக என்னை பரிசுத்தவானாய் மாற்றும். மூன்றாவதாக அந்த இயேசுடைய ரத்தம் என்ன செய்யும்? 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற 18 வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்பட்டார்கள். பணம் கொடுத்து உங்களை இயேசு மீட்கல. எப்படி மீட்டாரா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிற ரத்தம் மட்டுமல்ல, என்னை பரிசுத்தப்படுத்துற ரத்தம் மட்டுமல்ல, இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடிய ரத்தம். அதாவது பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய ரத்தம். இன்னைக்கு அநேகருக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வா, உனக்கு உடனடியான விடுதலை உண்டு. சுயபலத்தில் பாவத்தை விட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் நிறைய தப்பு பண்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், அந்த பரிசுத்தமான இடம் அதுக்குள்ள தப்போடு வரக்கூடாது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். உன்னால் விட முடியாது. இயேசு உன்னை விட வைப்பார். இயேசுடைய ரத்தம் தான் உன்னை விடுவிக்கக்கூடிய ரத்தமாக இருக்கிறது. நான்காவதாக வாசிப்போம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:28. 2 பேதுரு 2:1.
கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர். எந்த ஆண்டவர்? தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை. அப்போஸ்தலர் 20:28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகள். சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்கள். சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. சபை என்றால் யார்? அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள். இல்லை சொல்லுவோமா? சபை என்பது கிறிஸ்தவ கூட்டம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட கூட்டம். எனவே இந்த வசனத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்க ரோட்ல போய் நில்லுங்க, என்னை யாராவது விலைக்கு வாங்கிக்கணும்னு சொல்லுங்க, எவன் ஒருத்தனும் வாங்க மாட்டான். இல்லையா சொல்லுவோமா? நம்மள எதுக்கு விலைக்கு வாங்கணும்? சோறு போட்டு மாளாதும்பா. இது உனக்கு நான் ஒரு நாளைக்கு 2 படி அரிசி வடிச்சாலும் அது ஒன்னதுக்கு விலை கொடுத்து வாங்கணும். ஆனா இயேசு நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார், கிரயத்துக்கு கொல்லப்படுவது. ஏன்? பாவிகளாகிய நாம், துரோகிகளாகிய நாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆன்மா விலையேற பெற்றது. எனவே இயேசு நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது. அவருக்கு சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறது. 5வதாக வாசிக்கலாம். எபேசியர் 2:13 வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமான. நல்ல கவனிங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள். அன்றைக்கு ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தோட்டத்தை விட்டு துரத்தினாரே, அதிலிருந்து மனுக்குலம் முழுவதும் ஜீவனுள்ள தேவனுக்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் இயேசுவுடைய ரத்தத்தை நம்பி வரும்பொழுது தூரமாயிருந்த ஒருவனை இந்த ரத்தம் தேவனுக்கு பக்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நீங்கள் தேவனுக்கு தூரமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரத்தம் உங்களை தேவனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமானீர்கள். ஒரு மேல் அதிகாரிக்கு பக்கத்துல இருந்தா ஒரு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஒரு பிரதம மந்திரிக்கு நெருக்கமா இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. முழு உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பக்கத்துல உங்களை கொண்டு போறார். நீ நினைச்சதை கேட்கலாம், விரும்பினதை வாங்கலாம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். நீ இன்னும் தூரமா இருக்கிறாயா? பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று விலைக்கு இயேசுவால் வாங்கப்பட்டு வருவாயானா உன்னை தேவனுக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறார். அவரோடு நீ பேச முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 9:14 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:14 வசனம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். 6வதாக இந்த ரத்தம் நம்ம என்ன செய்த சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்து? மனசாட்சிய சுத்திகரிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருக்கு என்ன இல்ல, ஏண்டா உனக்கு மனசாட்சியே இல்லையா, இப்படி பண்ணிட்டியே. சிலருக்கு மனசாட்சி இருந்தாலும் நம்ம அழுக வச்சிருப்பாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்ல, பின்மாற்றத்துக்குரிய அறிகுறி என்னது? மனசாட்சி மழுங்கி போறது. ஜெபிக்கலையேங்கிற ஏக்கம் ஒரு காலத்துல இருந்திருக்கும். இப்ப ஜெபிக்காட்டியும் பரவாயில்ல. ஏன்னா மனசாட்சி முன்னாடி ஒரு சின்ன பாவம் பண்ணும்போது அப்படியே ஷார்ப் கான்சியஸ் இருக்கும். இப்ப அப்படியே பழகி போச்சு. எல்லாரும் செய்யறதுதானே நம்மளும் செய்யறோம். ஆனா இயேசுடைய ரத்தம் உங்க மனசாட்சியை சுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய மனசாட்சி கரைபடிந்து போயிருக்கிறது. மனசாட்சிக்கு விரோதமாக பல காரியங்களை செய்யறாங்க. ஆனா இயேசுடைய ரத்தம் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களை தேவனுக்கு பக்கத்துல சேர்க்கிறது மட்டும் இல்ல, உங்க மனசாட்சியை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக. ஆமென் சொல்லுங்க. 7வதாக கொலோசியர் 1:20 வசனத்தை வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. யாரோட சமாதானம்? தேவனோட சமாதானம். தேவனுக்கு பகையாளியாக இருந்தோம், தேவனுக்கு விரோதியா இருந்தோம். ரோமர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்து பாருங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஏன்? பாவியா இருக்கிறவன் பரிசுத்தமான தேவனுக்கு சத்துருவா இருக்கிறான். அவனைத்தான் பிள்ளையாக மாற்றுகிறார். இப்பொழுது என்ன ஏற்படுது? அதாவது அப்பாவும் பிள்ளைக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அம்மா என்ன செய்வாங்க சொல்லுங்க? சமாதானத்தை ஏற்படுத்துவாங்க. அப்பாவுக்கு மகனுக்கும் பிரச்சனை இருக்குன்னா அப்பாவோட ஆசீர்வாதம் மகனுக்கு வந்து சேரவே சேராது. இப்ப இயேசுடைய ரத்தம் என்ன செய்யுதுன்னா பிதாவுக்கு பக்கத்துல கொண்டு போனது எதுக்காகன்னா
அவரோடு உங்களை சமாதானப்படுத்துவதற்காக. ஆமென் சொல்லுவோமா? நீ குற்றவாளியை போல தலை குனிஞ்சு வாழணுங்கிற அவசியம் இல்லை. பிதாவோடு உனக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய விலையேற பெற்ற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அப்ப ரத்தம் என்ன செய்தி? என்ன பழைய பேர் என்னது? நமக்கு பாவி, படுபாவி, அப்படித்தானே? பழைய பேர் என்னது? பவுல் என்ன சொல்றாரு? தனக்கு என்ன பேர் கொடுத்தாரு? பிரதான பாவி, பாவிகளில் பிரதான பாவி. இப்படிப்பட்ட பாவியா இருந்த என்ன இயேசுவின் ரத்தம் யாரா மாத்துது? ஒரு தவறும் செய்யாத ஒரு நீதிமானை போல என்னை மாற்றுகிறது. இன்னைக்கு ஜெயிலில் இருந்து வெளியே வந்தாலும் விடுதலையாக்கப்பட்ட கைதிகள், நான் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன்னு குற்ற மனசாட்சியோட வாழ்ந்துகிட்டே இருக்கான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனுடைய மனசாட்சியை சுத்திகரிச்ச உடனே அவன் எப்படிமா, ஒரு காலத்துல பாவம் செஞ்சது உண்மைதான், அந்த பாவத்துடைய உறுத்தல் அவனுக்குள்ள இல்ல, அவனுடைய முழு சிந்தையை எப்படி மாத்துறாருன்னா, நான் ஒரு நீதிமான். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். தவறு செய்தது உண்மைதான், பாவம் செய்தது உண்மைதான். ஆனால் இயேசுவின் ரத்தம் கழுவின உடனே நம்மை ஒருபோதும் பழைய குற்றவாளியாக பார்ப்பது கிடையாது. நம்மை பரிசுத்தவானாகவும் நீதிமானாகவும் தேவன் நம்மை பார்க்கிறார். அந்த நீதிமான்கிற அந்த ஸ்டேஜை எப்பவும் காத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறாலும், ஆதி நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது, செத்து போவான். அவ்வளவு பயங்கரமான இடம். பாவியா இருக்கிற மனிதன் அங்கே போக முடியாது. அங்கே போவதற்கு பயத்தோடு நடுக்கத்தோடு போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்ப நமக்கு என்ன கொண்டு வருது? தைரியத்தை கொண்டு வருகிறது. நல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாக்குனதுக்கு அப்புறம், தேவனோட சமாதானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இப்ப தேவ சமூகத்துக்கு எப்படி வர்றோம்? யாராவது பயந்து உள்ள வந்தீங்களா? பாவம் செஞ்சுட்டா தான் உள்ள வரும். ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கத்துல வெளிப்படுத்திடுவாரோ, பாஸ்டர் என்னத்தையாவது சொல்லுவார். பாவிகள் மட்டும்தான் பயந்து உள்ள வருவாங்க. சிலருக்கு ரொம்ப துணிச்சல், நம்ம கேட்காத பிரசங்கமா, எத்தனை பிரசங்கம் கேட்டு துணிஞ்சு வருவாங்க. ஆனா நீதிமானாக்கப்பட்டவர்கள் தைரியமாய் தேவ சமூகத்தில் வருவார்கள். உங்களை என்ன யாரா மாற்றிருக்கார்? ஆண்டவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நான் தைரியமாக தேவ சமூகத்தில் வர முடியும். முறையிலே சொல்லுவோமா? ஆனா பாவியா இருக்கும்போது நீதிமான தைரியமா இல்ல, பயந்து கெஞ்சி தான் வர வேண்டியிருக்கு. இப்பொழுது அப்பாங்கிற உரிமையோடு அவரிடத்துல வர முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 10ஆவதாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எவனை? சத்தமா சொல்லுங்களேன். பயந்து இருக்கீங்க. அவன் இல்ல, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். சாத்தானை. முதல்ல நம்ம பழைய எஜமான் யாரு? சத்தமா சொல்லுங்க. பழைய எஜமான் யாரு? இப்ப அந்த எஜமான் மேல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அவன் ஓட வரட்ட தைரியத்தை கொடுத்திருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு வெற்றி தரக்கூடிய ரத்தம். நான் தோல்வியில வாழ்ந்ததுக்கு காரணம் பிசாசு என்னை வஞ்சித்துக் கொண்டே இருந்தான். பிசாசை பார்த்து நான் பயப்பட்டேன். பிசாசு என்னை அடிமைப்படுத்தினான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி நீதிமானா மாத்தி தேவனுக்கு பக்கத்துல கொண்டு போய் என்னை ஒரு நீதிமானா மாத்தி ஒரு தைரியத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பிசாசை நீ வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசை மேற்கொள்ள ஜெயிக்க ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். இது எப்படிங்க கிடைக்குது? யார் மூலமா கிடைக்குது? இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிறது. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசுவின் ரத்தம் எனக்கு சாத்தான் மேல் வெற்றி வரக்கூடிய ரத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 12:24. இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் இருக்குது, வாசித்து முடிக்க போகிறோம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்தில் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தான்? நன்மையானத. ஹலோ, ரத்தம் பேசுமா?
இந்த ரத்தத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு மனிதனுடைய சட்டையில ரத்தம் பட்டா என்னாகும்? என்ன பிடிக்கும்? கரை பிடிக்கும். அதை போக்க முடியுமா? ரத்த கரையை யாராவது மாற்ற முடியுமா? ரத்தம் கரைப்படுத்தும். ஆனால் இயேசுவின் ரத்தம் பாவக்கரைகளை அப்புறப்படுத்தும். சொல்லுவோமா? இயேசுடைய ரத்தம் பாவக்கரைகளை அப்புறப்படுத்தும். இந்த பாவக்கரைகளை அப்புறப்படுத்தின ரத்தம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இந்த விடையை சொல்றதுக்கு முன்னாடி. ரத்தம் எவ்வளவு நேரம் அந்த ரத்தமாவே இருக்கும்? தரையில சிந்தப்பட்ட ரத்தம், கீழே சிந்தப்பட்ட ரத்தம் எவ்வளவு நேரத்துக்கு அந்த தண்ணி திரவ வடிவில் இருக்கும்? சில நிமிடங்கள். 10 மினிட்ஸா? 3 மினிட்ஸ், 3 to 6 மினிட்ஸ். அவங்க லேப்ல வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு தெரியுது. கேட்டீங்களா? 3 to 6 மினிட்ஸ்ல அந்த ரத்தம் என்ன செய்யும்? உறைஞ்சு போகும். அல்ல கவனிங்க, 2015 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு அந்த ரத்தம் ஃப்ரெஷ்ஷா நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாவி மனம் திரும்பினா கூட இந்த ரத்தம், பிதாவே என்னுடைய ரத்தத்தை விசுவாசித்து இவன் பாவ மன்னிப்பு பெற்று விட்டான், இவனுடைய பாவத்தை மன்னியும் என்று பரிந்து பேசுகிற ரத்தமாயிருக்கிறது. ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், பரிசுத்தவனாய் மாறிவிட்டாய், தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவத்தில் விழுந்து விட்டாய், சாத்தான் வருகிறான், இப்ப நீ ஏன் பிள்ளையா மாறிட்ட, நீ ஆண்டவர்கிட்ட ஒரு ஆண்டவரை தெரியாம பாவம் பண்ணிட்ட, பிசாசு அதை பிடிக்க வர்றான்ப்பா. இந்த ரத்தம் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறது. பிதாவே, இந்த ஒரு செய்வனை மன்னியும், நான் இவனுக்காக ரத்தம் சிந்தனை நினைத்து பாரும் என்று இன்று வரை இந்த ரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக வாசித்து முடிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசியா அந்த ரத்தம் என்ன கொடுக்குது நமக்கு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் 5 வருஷமோ 10 வருஷமோ, இதுக்கு பயந்துகிட்டு மனுஷன் தற்கொலை பண்றான். காலா காலமா யுகாயுகமா நரகத்துல பேய்களோட போய் வாழ்றான். வேதனை, தப்பிக்க முடியாத வேதனை. ஆனா கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக வர்ற பாடுகளை சகிச்சு கொண்டீங்கன்னா இந்த ரத்தம் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை கூட சில நேரத்துல பிசாசு வஞ்சிப்படுறான். சமீபத்துல கேள்விப்பட்டேன், ஒரு கிறிஸ்தவ குடும்பம், மனைவி நல்ல கிறிஸ்தவள் தானா, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆனா புருஷனையும் மகனையும் விட்டு தற்கொலை பண்ணி கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தியம் தெரிஞ்சவங்க. ஏன்னா வியாதி, வேதனை, அதுக்கு தப்பு வைக்கிறதுக்காக புருஷனுக்கு ஏன் வேதனை கொடுக்கணும்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. தேவப்பிள்ளை, உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நம்மளை விடுதலையாக்க ஒரு இயேசு இருக்கிறார். 12 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். மீண்டுமாக சுருக்கமாக இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். உலக மனிதனுக்கு யார் இறந்தது, எப்படி இறந்தார், எப்போது இறந்தார், இந்த 3 கேள்விகள் தான் நார்மல் மேன். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எக்ஸ்ட்ரா 2 கேள்வி கேட்கப்படுகிறது. எப்படி இறந்தார், எதற்காக இறந்தார், யாருக்காக இறந்தார். எதற்காக இறந்தார்? அக்கிரமத்துக்காக, பாவத்துக்கு என்று அவர் இறந்தார். நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக இறந்தார். எதற்காக, யாருக்காக இறந்தார்? முழு மனுக்குலத்துக்காக அவர் இறந்தார். அதை எனக்கு எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? அவர் எனக்காக இறந்தார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அவரோடு ஞானஸ்தானத்தில் மரணத்தில் இணைக்கப்பட வேண்டும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு மனிதன் இப்படி ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு தன்னுடைய பாவத்தை விட்டுவிடும் பொழுது இயேசுடைய ரத்தம் 12 ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்தது. முதலாவது நான் சொல்லுகிறேன், இந்த பாவம் நம்மை மன்னிக்கும். இந்த ரத்தம் நம்மை மன்னிக்கும். இந்த ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கும். இந்த ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த ரத்தம் நம்மை விலைக்கு வாங்குகிறது. இந்த ரத்தம் என்னை தேவனிடத்தில் சேர்க்கிறது. இந்த ரத்தம் என் மனசாட்சியை சுத்தமாக்குகிறது. இந்த ரத்தம் தேவனோடு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. இந்த ரத்தம் எனக்கு தைரியத்தை தருகிறது. சாத்தான் மேல் வெற்றியை தருகிறது. எனக்காய் பரிந்து பேசுகிறது. கடைசியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே என்னை கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இன்னும் இந்த ரத்தத்தில் கழுவப்படாமல் இருப்பாயானா இன்றைக்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முழங்கால் படிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ரத்தம் என்றால் எல்லாருக்கும் பயம் வரும். ரத்தத்தை பார்த்தால் மயக்கம் போட்டு விழுவாங்க.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன் பயத்தை போக்குகிற இரத்தம். இரத்தம் என்றால் கரைபடியும் என்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன் பாவ கரைகளை மாற்றக்கூடியது. இரத்தம் சில நிமிடங்களிலே உறைந்து போகக்கூடியது. ஆனால் இயேசுவின் இரத்தம் 2015 ஆண்டுகளாக நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி உன் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்திருக்கிறார். வழக்கமா கை தூக்குறவங்கள பார்த்து நான் கேட்கல, உண்மையிலே உள்ள உடைஞ்சு நான் இதுவரைக்கும் பாவியாத்தான் வாழ்ந்தேன், ஆனா இன்றைக்கு நான் மீட்டெடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இந்த இரத்தத்தில் கிடைக்கிற இத்தனை ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள், நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஞானசானம் எடுத்து அபிஷேகம் எடுத்து விழுந்து விழுந்து எந்திரிச்சு ஒவ்வொரு கூட்டத்திலும் கை தூக்கக்கூடியவங்களை நான் சொல்லலை. முதல் முறையாக இந்த இரத்தத்தினுடைய இவ்வளவு ஆசீர்வாதங்களை நான் அறியாமல் இருந்தேன். இந்த இரத்தத்தின் ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்பவர்கள் இந்த வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தன்னுடைய அன்பு உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உனக்காய் மரித்தார். முழு உலகத்துக்காய் மரித்தார் என்பதை விட அவர் உனக்காய் மரித்தார். முழு உலகம் இன்றைக்கு பாவ மன்னிப்புக்காக, பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனோடு வாழக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க நல்ல ஆண்டவரே, கைகளை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தத்தால் அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். மீண்டும் பாவம் செய்யாதபடி இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றும். இரண்டாவதாக ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இயேசுவை நம்பினேன், ஆனால் இன்னும் அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்படாமல் இருக்கிறேன். இன்றைக்கு ஞானசானம் எடுப்பதற்கு, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவதனுடைய வலது கரத்தை உயர்த்தி காட்டலாம். இதுவரை ஞானசானம் எடுக்காதவங்க நல்ல கரத்தை உயர்த்தி காட்ட, ஞானசானம் எடுக்காதவங்க ஞானசானத்துக்கு கொண்டு ஒப்புக் கொடுக்கிறவங்க கரத்தை ஒப்புக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஞானசானத்துக்கு ஒப்புக் கொடுத்த பிள்ளைகள் சீக்கிரத்தில் மனம் திரும்பி ஞானசானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. தகப்பனுடைய சமூகத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குட் ஃப்ரைடே நாளில் எங்களுக்கு நீர் மரித்ததனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை தெளிவாக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து இந்த இரத்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை சாபங்களை முறிக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே. ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் சாபத்தில் இருக்கிறதோ எல்லா சாபங்களும் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவ மகிமை வெளிப்படுத்தும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வரை வரைக்கும் நிலைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.